அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் முகமது ஹனீஃபா அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கடா, பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது வளைகாப்பு செய்கிறார்கள், இஸ்லாத்தில் கூடுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக இந்த இந்து மதத்தில் வந்து ஒரு பழக்கம் இருக்கிறது. அதாவது திருமணமாகி பெண் வந்து மாமியார் வீட்டில், அதாவது கணவன் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் கர்ப்பமாகி விடுவார்களே ஆனால் ஒரு 7 மாதம் ஒரு 8 மாதம் அந்த நேரத்தில் வந்து என்ன செய்வாங்கண்டா, தாய் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க. அந்த அழைச்சிட்டு போகிறத வந்து ஒரு விசேஷமாக, அதாவது குழந்தை பிறந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, அவங்க வந்து ஒரு விசேஷமாக என்ன செய்வாங்க, வளைகாப்பு திருவிழா அப்படின்ட்டு ஒன்று நடத்துவாங்க. அதாவது வளையல்களை போட்டு அழகுபடுத்தி என்ன செய்வாங்கன்னா, அந்த மஞ்சள் பூசுறது கொள்வது அந்த மாதிரியான ஒரு விழா நடத்துவாங்க. இது வந்து இந்து மதத்தில் உள்ள ஒரு கலாச்சாரம். அது நம்ம ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, அப்படியே காப்பி அடிச்சு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த வளகாப்பு அப்படிங்கிற பேரில் என்ன செய்கிறாங்க, அதே மாதிரியே செய்கிறாங்க. அதாவது கணவன் வீட்டில இருந்து தாய் வீடு பிரசவம் என்பது அந்த கடைசி நேரத்தில் வந்து கொஞ்சம் அந்த தாயின்டா கொஞ்சம் கவனிச்சு பார்த்துக்கிடுவாங்க, கொண்டுக்குருவாங்க அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க. அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மாதிரியான நேரத்தில் வந்து அந்த இந்து மதத்தில் செய்யக்கூடியது மாதிரியான காப்புகளை வாங்கி கையில் போட்டு அதை உடைச்சு அதுண்டு இதுண்டு அந்த மாதிரியான ஒரு காரியங்கள் செய்கிறாங்களா இல்லையா? இது இன்னொரு மதத்தினுடைய கலாச்சாரம். இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு இஸ்லாம் எதை வழிமுறையாக நமக்கு காட்டியிருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நம்ம செயல்பட வேண்டும். இன்னொரு மதத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை வந்து இஸ்லாத்தோட இணைத்து நம்ம செய்யக்கூடிய நேரத்தில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சம்பந்தமாக ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுக்கிறாங்க. மன் தஸப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிற சமுதாய கலாச்சாரத்திற்கு ஒப்பாக தங்களை காட்டிக் கொள்கிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்களே என்று என்ன செய்றாங்க சொல்றாங்க. அதனால இன்னொரு மதத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரங்களை அவங்களுடைய அந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் என்ன செய்யக்கூடாது, இஸ்லாத்தின் பெயரால் செய்யக்கூடாது. இஸ்லாத்தில் அந்த வளைகாப்பு என்ற ஒரு நிகழ்ச்சியோ ஒரு விழாவோ கிடையாது என்பதை என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும்.